ஷை இராணுவ தளபதியார், இராணுவ தலைவி லட்சுமி விஷ்ணு. நாங்கள் கணக்கு போடுதோம். சரஸ்வதி பிரம்மா, முக்கால் சத்தியம். நாங்கள் 4 பேரும் கணக்கு. இராணுவ தளபதியார், இராணுவ தலைவர், இராணுவ நீதிமன்றம் கோர்ட்ஸு கைலாசம். இன்னும் நீதிமன்றம் டு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன்லேருந்து கடவுள்கிட்ட வந்து நீதிமன்றம் கோர்ட்டில் நீ கேட்கல அப்படின்னா இனிமே பட்டனை தட்டுவார். 10 விரல பட்டனை தட்டி நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கை ஆட முடியாது, வழக்கை பார்க்க முடியாது என்று முற்றுப்புள்ளி வந்து வச்சிட்டாரு. இன்றைக்கி இராணுவ தலைவராக உட்கார்ந்துட்டார். நீதிமன்றம் கோர்ட்டு இதான் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, வானரப்பட நீதிமன்றம் கோர்ட்டு. முக்கால் சத்தியம். இராணுவ வீரர்கள் உள்ள கணக்கு டக்குன்னு ஒப்படைக்கப்பார். ஒப்படைக்கலை அப்படின்னா கணக்கு அதை பார்ப்பார். பார்க்க டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலத்தை நொறுக்கி விடுவார். முக்கால் சத்தியம். நான் உட்கார்ந்துருக்கேன், கணக்கை நீ ஒப்படைக்கலை அப்படின்னா பிச்சு ரப்பரவை எடுத்து போட்டார். அமர்நாத் ஜோதிர்லிங்கம், ராமேஸ்வர ஜோதிர்லிங்கம், ஊடாளப்பட்ட ஜோதிர்லிங்கம், 12 ஜோதிர்லிங்கத்துக்கு நான் கணக்கு எடுத்துட்டேன். சேட்டை பண்ணி வச்சுருக்கான். மன்னராட்சி, ஜமீன் கணக்கு, அரசியல்வாதி கணக்கு சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அந்த சேட்டையை இப்போ தப்புக்கு தண்டனைக்கு நான் உட்கார்ந்துட்டேன். இராணுவ தளபதியாக உட்கார்ந்துருக்கேன். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசம். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்காப்பா, கணக்கு போட்டாச்சு. இராணுவத்துக்குள்ள மந்திரி உட்கார்ந்து ஆட்டுதானா டெல்லியில், அவனையும் சேர்த்து அவன் வச்சுருக்க பவர், என்னென்ன பவர் வச்சுருக்கானோ எத்தனையோ பவர்களை வச்சுருக்கான் அந்த மந்திரி. மொட்டேன், வழுக்கு மண்டை மொட்டேன், தமிழ்நாடு மொட்டையன், தமிழ்நாடு மொட்டையானு எரிச்சாச்சு. இப்போ அவனை எரிக்கணும். இந்த மொட்டையான எரிச்சாச்சு தமிழ்நாட்டில். இப்போ அவன் குடும்பம் ஆட்டி கொண்டே இருக்குது. இதையும் எரிச்சாச்சு, முடிஞ்சு வச்சு கணக்கு. இப்போ டெல்லியில் அவன் ஒரு மொட்டையன், அந்த மொட்டையானே எரிக்கணும். புரியா? அவனை முடிச்சாச்சுன்னா ஆட்டா முடிக்க என்னென்ன நடக்கணுமோ நடத்தி கொண்டு வருவார். அவனை சுடுகாட்டில் எரிச்சாச்சு. கைலாசத்துக்கு பின்னாடி சுடுகாட்டில் 3 அம்மாமார்களை நாங்கள் எரிச்சிட்டோம். முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இதுதான். மில்லு தொழிற்சாலை கம்பெனிகள் பூரா முதல் தமிழ்நாடு தான் உள்ளே இறக்கி பார்ப்பான். இன்னைக்கு கணக்கு இதை சேர்த்து போட்டுரு அப்படின்ட்டார் கடவுள். இராணுவ தளபதியார், இராணுவ தலைவி 2 பேரும் லிங்கத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கணக்கு எங்களுக்கு கணக்கு கொடுக்காங்க. இதாண்டா கடவுள், உண்மையான கடவுள், உலக நாடு நடத்தக்கூடிய கடவுள். 7 ஜென்மம் ஆச்சு. இந்த ஜென்மத்தில் பூமியில் இறங்கி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கார். மானிட பேலை அறிவு இல்லையாடா? அறிவு இல்லையா? அறிவு எது கொடுத்தாரு? கடவுள் உட்கார்ந்துருக்காரு. கணக்கு கேட்கணும், கணக்கு கொடுக்கணும். அப்போ அந்த அறிவேட்டுத்தனமாக நடத்தாதடா அப்படின்ட்டார். அறிவேட்டுத்தனமாக டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நடத்தாத அப்படின்னு கணக்கை விட்றா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு இதான். புரியா இல்லையா? அதுக்கு வழி பார்ப்பார். அதுக்கு வழி எப்படி கொண்டு வரணும்னு பார்ப்பார். அடங்கலை அப்படின்ட்டார். அரசியல்வாதி அடங்கலை. கொடி இன்னையிலேருந்து தூக்குனானா அங்கங்கே சிட்டி கிராமத்தில் அலசி இதைத்தான் அள்ளுவான். 2வது கணக்கு மில்லு தொழிற்சாலை பூரா விவசாயத்தில் இருந்துச்சுன்னா அவனை தூக்கி அள்ளுவாங்க. இந்த 2 கணக்கு போவையில் ஆட்டா முட்டிக்க சுத்தமாகும். சிட்டி கிராமம் சுத்தமாகிக்கொண்டே இருக்கும். முக்கால் சத்தியம்.